பிக் பாஸ் தமிழ் சீசன் வரலாற்றிலேயே வித்தியாசமா கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா, அமௌண்ட்ட கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில வச்சு அதுக்கு ஒரு டாஸ்க்கும் குடுக்குறாங்க. ஸோ குறிப்பிட்ட டைம்க்குள்ள குறிப்பிட்ட மீட்டர கடந்து போயிட்டு எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்தா தான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்டின்யூ ஆக முடியும். அப்படி ஒரு வேள வரல அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ட விட்டு அப்படியே வெளியில போயிட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி, நேத்து முத்துக்குமரன் 50,000 பாத்தீங்கன்னா எடுத்தாப்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்திருப்போம் மதிய டைம்ல ரியான் அவர்கள் 2,00,000யும் அதுக்கப்புறம் 2,50,000யும் எடுத்திருப்பாங்க. இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவித்ர ஜனனியும் பார்த்தீங்கன்னா 2,00,000 எடுத்துக்கிட்டு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரயே போயிருக்கிறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவும் போயிருக்கிறாங்க. ஆனா சௌந்தர்யா பாதி தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க பணப்பெட்டிய எடுக்காமயே. ஸோ நம்மளால போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரயே வந்தரலாம். ஸோ அதனால எலிமினேட் ஆக மாட்டாங்க. பணம் தான் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி சௌந்தர்யா வந்திருக்கிறாங்க. இப்ப மாகாபா ஆனந்த் வேற ஸ்பெஷல் கெஸ்ட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸையும் தனியா அழைச்சு வச்சு ஒரு இன்டர்வியூ மாரி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்பவுமே சூப்பரா இருக்குது இன்னைக்கு. உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.